ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறது. சீயோன் குமாரத்தியை கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடவுள் மனிதர்களை இந்த பூமியிலே படைத்த பொழுது அவர்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியாக, இந்த பூமியிலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக கர்த்தர் மனிதர்களை படைத்தார். ஆனால் மனிதர்கள் ஆண்டவரை விட்டு வாழும்படியாக விரும்புகிறவர்களாக இந்த உலகத்திலும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய அன்புள்ளம் கொண்ட ஆண்டவர் மனிதரோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். மனிதன் பாவம் செய்து கடவுளுக்கு விரோதமாக துரோகம் செய்து அவரை வெறுத்து அவருக்கு விரோதமாக கோபமூட்டும் செயல்களை செய்த போதும் அவருடைய அன்பை பாருங்கள். நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி மிகவும் ஒருமையோடு கூட அவர் சொல்லுகிறார். நாம் செய்கிற சிறிய சிறிய தவறுகளை மனிதர்கள் பார்க்கிறதான பொழுது நம்மை வெறுத்து ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் தேவனும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடையவராய் காணப்படுகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், தேவனுடைய தாசர்களுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் நான் உலாவி வாசம் பண்ணும்படி ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று சொல்லி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார். அன்று அவர்கள் மத்தியில் வாசம் பண்ண விரும்பிய தேவன் நாட்களே உங்கள் மத்தியிலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் நீங்கள் தங்கியிருக்கிற இடங்களில் கர்த்தர் வாசம் பண்ண அவர் வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்தை குறித்தும் நீங்கள் தயங்க வேண்டாம். அவருக்கு விரோதமாக செய்த எந்த பாவமானாலும் சரி, எப்பேற்பட்ட தவறுகளானாலும் சரி, என்னை மன்னியும் இயேசுவே என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து அறிக்கை செய்யுங்கள். உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். அவர் நம்மோடு வாசம் பண்ணினால் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றியை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தோல்வியே இருக்காது. நீங்கள் விசுவாசத்தை தெய்வ சமூகத்தில் கடந்து வந்து உங்களை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கிறதான பொழுது, உங்களை முற்றுமுடிய தெய்வ சமூகத்தில் தாழ்த்துகிறதான பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கடவுள் வாசம் பண்ண அவர் வாஞ்சி உள்ளவராய் காணப்படும். ஆண்டவரே, என் உள்ளத்திலும் என் குடும்பத்திலும் நீர் வந்து வாசம் பண்ணும் என்று சொல்லி தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண தேவன், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் உலாவின தேவன் நாட்களில் உங்கள் வாழ்க்கையிலும் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வலது கரத்தை பிடித்து அவர் உங்களை செம்மையான பாதையிலே, உங்களை சரியான பாதையிலே வழி நடத்துவார், ஆலோசனை தருவார், எல்லா விதமான நன்மையினால் உங்களை நிறைப்பார். தெய்வ சமூகத்தை தாழ்த்துவோம். தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாமா? நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவில் நீர் வாசம் பண்ண விரும்புகிறப்பா. அதற்கு நாட்களில் ஒவ்வொருவரும் உமக்கு இடம் கொடுக்க தகப்பன் கிருபை செய்வீராக. நீர் எங்களை அழைத்திருக்கிற தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே அதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாட்களும் அப்பா நீர் வாசம் பண்ணுகிற அப்பா ஒரு வீடாக, ஒரு வாசஸ்தலமாக ஒவ்வொருவரின் தகப்பன் நீர் மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் உலாவின தேவன் நாட்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கையிலும் அப்பா ஒவ்வொரு அவர்கள் தங்கியிருக்கிற இடங்களில் நீர் வாசம் பண்ணுவீராக. ஒரு வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து கர்த்தர் வழிநடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையான காரியங்களை செய்து தகப்பன் வழிநடத்தும் ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.